no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பீகார் தேர்தல் முடிவுகளை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க? அதுல இருந்து தமிழக அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? இந்த வெற்றிக்கு தேஜா கூட்டணியின் பலம் ஒன்று. ரெண்டாவது, நிதிஷ்குமார் மீது எந்த விதமான வெறுப்பு மக்களுக்கு இல்லை. மூன்றாவது, எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லாம என்ன செய்ய போறோங்கிறத ஒரு திசை தெரியாத பிரச்சார பழக்கம். இந்த மூன்று காரணத்தினால தான் தேஜா கூட்டணி வெற்றியும் இந்தியா பிளாக் தோல்விக்கும் காரணமாக இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 9.48 9.48% போன முறை 2020. இந்த முறை 8%, 1% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட வாக்கும் திருடலை, யாரும் திருடலை. மக்கள் அந்த 1% டிஃபரன்ஸுங்கிறது கமிட்டட் வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க. சரி, காங்கிரஸுக்கு என்னையா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, ராகுல் காந்தி ஒன்று ஊருக்கு போயிடுறாரு. தேர்தலுக்கு 6 நாட்கள் முன்பு தான் ராகுல் காந்தி பீகாருக்கு வர்றாரு. 5 ஆண்டு கால அல்லது 10 ஆண்டு கால ஆட்சியில் நிதிஷ்குமார் என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொன்னார். மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதிகள் தந்ததை தவிர பிரச்சாரங்களில் அதிகமாக அவங்க கவனம் செலுத்துது. மாநில பிரச்சனைகளை பற்றி ராகுல் காந்தி பொது வெளியில் பேசியது மிக 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 குறைவு. வாரிசு அரசியலை பொறுத்து நான் ஒரு சின்ன முரண்பாடு படுது. சிராக் பாஸ்வான் சென்ற முறை விட இந்த முறை 19 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காருன்னா அவர் வாரிசு தானே. ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் தானே, அவரும் வாரிசு தானே. நம்ம வாரிசு என்பதனாலே ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லை, வாரிசு என்பதனாலே நிராகரித்தலும் இல்லை. சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனாக இல்லாவிட்டாலும் வெற்றி பெறுவார். மாநில நலன் குறித்து பீகார் பிரச்சாரத்தில் எந்த கட்டத்திலும் ராகுல் காந்தி பேசியதாக தகவல் இல்லை. அப்படின்னா பீகார் மாநில மக்களின் நலன் மீது காங்கிரஸுக்கு அக்கறை இல்லை என்பதாக மக்கள் புரிந்து கொண்டிருப்பார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்துச்சு. நம்ம பல கட்டங்களில் பல கோணங்களில் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியாச்சு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் குறையில, குறிப்பாக தமிழக அரசியல் உட்பட. ஏன் அப்படின்னா அந்த முடிவுகளை வைத்து நம்மளுடைய முடிவுகளை மாற்றலாமா அப்படின்னு பல கட்சிகள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்லாம் சொல்கிறாங்க. கூட்டணி கணக்குகள்ல இருந்து, அப்புறம் இந்த குடும்ப அரசியல், அதுக்கப்புறம் ஜாதிய வாக்குகள்னு சொல்லிட்டு பல கூறுகளில் பீகார்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டு நம்ம இங்கே செயல்படுத்தணும், இல்லை அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும் அப்படின்ற முடிவில் தமிழக அரசியல் கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுது. முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் பீகார் தேர்தல் முடிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? அதுலேருந்து தமிழகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தமிழக அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? 3 விஷயம் தான் சொல்ல. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது நிதிஷ்குமார் தலைமையிலான JDU ஐக்கிய ஜனதா தளம், பாஜக மற்றும் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி மற்றும் 2 கட்சிகள், ஹவாமி அண்ட் லோ மோர்ச்சா 2 கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சிகளுடைய கூட்டணி பலம் ஒன்று. இந்த வெற்றிக்கு தேஜா கூட்டணியின் பலம் ஒரு காரணம். ரெண்டாவது, நிதிஷ்குமார் மீது எந்த விதமான வெறுப்பு மக்களுக்கு இல்லை. மாறாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் திருப்தி. அவர் மேலே சில புகார்கள் உண்டு, இந்த பக்கம் இருப்பார் அந்த பக்கம் இருப்பார், அதிருப்தி இருந்தாலும் ஆட்சி ஒழுங்காக பண்ணுறார். 2. மூன்றாவது, எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணாமல் என்ன செய்ய போகிறோங்கிறத ஒரு திசை தெரியாத பிரச்சார பழக்கம். இந்த 3 காரணத்தினால தான் தேஜா கூட்டணி வெற்றியும் இந்தியா பிளாக் தோல்விக்கும் காரணமாகிறது. இதை மெயின். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் பணி இருக்குல்ல,
அது அதனுடைய முழுமையான பலனை பீகார் தேர்தல் அனுபவித்திருக்கு. சரியான பலன் அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற அந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி எல்லாம் ஓட்டு திருடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் பார்த்தா ஓட்டு திருடப்படவில்லை. சரியான வாக்குகள் சரியான மக்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. ஒன்று, வாக்காளர் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வாக்காளருடைய எண்ணிக்கை உயரும், அது ஓகே. வாக்குப்பதிவும் அதிகரிச்சிருக்கு. 60 லட்சம் 65 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டது அப்படி இப்படின்னு சொன்னால் வாக்குகள் குறைஞ்சு தான் போயிருக்கும், போகலை. பதிவான வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. ப்ளஸ் அதோட பிரேக்கப்ஸும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அந்த 60 லட்சத்தில் 20 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, மீதி 10 லட்சம் பேர்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்கப்ஸ். அந்த பிரேக்கப்லாம் இவங்க நம்பாட்டா கூட சொல்கிறேன் நான். 10% தான் அது மொத்த வாக்காளர் இதில் 10% தான். சரி, 10% எங்கள் வாக்குகளை தான் திருடி போச்சுன்னு காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் சொல்லிச்சுன்னா, பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக அந்த 10 வாக்குகள் உண்மையாகவே வந்துடுச்சுன்னு இவங்களுக்கே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இவங்களோட வாக்குகளையும் திருடிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அடிப்படையாக வச்சு கணக்கு போட்டு பார்த்தா 77% இந்தியா பிளாக்கு கிடைச்சிருக்கணும். ஆர்ஜேடி காங்கிரஸ் கிடைக்கலையே, கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ 10% என்பது நிஜமாக போலியான வாக்காளர்கள், இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை வாக்குரிமை பெற்றவர்கள். கிளியராக இருக்குது. அதில் அது தொடர்பாக எந்த சலசலப்பும் இல்லை அந்த தரப்பில். இது ஒன்று. ரெண்டாவது, பெற்ற வாக்குகள் பார்த்திங்களா, 2020 ஆர்ஜேடிக்கு லாலு பிரசாதோட கட்சிக்கு 23% கிடச்சிருக்கு, 23.11%. இந்த முறை 22.76% வாக்குகள் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வாக்குகள் பெரிய அளவுக்கு குறையில. பிஜேபி கூட்டணி வலுவாக இருந்தாலும், பிஜேபி கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தந்தாலும் கூட இவங்க வாக்கு குறையலை. அப்போ வாக்கு திருட்டு இல்லைன்னு தெரியுதில்ல. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு 9.48 9.48% போன முறை 2020. இந்த முறை 8%, 1% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட வாக்கும் திருடலை, யாரும் திருடலை. மக்கள் அந்த 1% டிஃபரன்ஸுங்கிறது கமிட்டட் வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க. சரி, காங்கிரஸுக்கு என்னையா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, ராகுல் காந்தி ஆனால் ஊருக்கு போயிடுறாரு, பிரச்சாரம் ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறாரு, அப்புறம் ஊருக்கு போயிடுறாரு. தேர்தலுக்கு 6 நாட்கள் முன்பு தான் ராகுல் காந்தி பீகாருக்கு வராரு. அந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு. என்னடா ஒரு பெரிய தலைவர் சொல்கிறார். இந்த அதிருப்தி தான் அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சதுக்கு காரணமே தவிர திருட்டு அல்ல. அதே மாதிரி ஜேடியு ஐக்கிய ஜனதா தளம் போன முறை 15.39%, இந்த முறை 18.92 விழுக்காடு. பிஜேபிக்கும் 19.46% 20.92% அதிகரிச்சு. இந்த அதிகரிப்புக்கு என்ன காரணம் நான் சொல்லிட்டோமா, பாஜக அதிகமான இடங்களே போட்டியிட்டு இருக்கிறது. நிதிஷ்குமார் கட்சி சென்ற முறை போட்டியிட்ட தொகுதியை விட கொஞ்சம் கூடுதல் இருந்தாலும், சென்ற முறை அவர்களுக்கு சிராக் பாஸ்வான் அவங்களோட கூட்டணியில் இல்லை, வாக்குகள் பிரிவதற்கான சான்சஸ் இருக்குது. இந்த முறை அது இல்லை. சிராக் பாஸ்வான் என்டிஏ கூட்டணியில் இருந்து அவரோடு இணைந்து போட்டியிருக்கிறார். பாஜக போட்டியிடுகிறது, சரிசமமாக இருக்கிறது. பாஜக திட்டங்களை வைக்கிறது. 5 ஆண்டு கால அல்லது 10 ஆண்டு கால ஆட்சியில் நிதிஷ்குமார் என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் செய்ய போகிறோன்னு சொன்னார். மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோன்னு தேர்தல் வாக்குறுதிகள் தந்ததை தவிர பிரச்சாரங்களில் அதிகமாக இவங்க கவனம் செலுத்துது. பாஜக எதிர்ப்பு, நிதிஷ்குமார் எதிர்ப்பு, ஓட்டு திருட்டு, எஸ்ஐஆர், இதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி உள்பட பேசுகிறதெல்லாம் அவர் தான் பேசிகிட்டு இருந்தார். மாநில பிரச்சனைகளை பற்றி ராகுல் காந்தி பொதுவெளியில் பேசியது மிக 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 குறைவு. இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது பீகாரில் நேச்சுரலாக இயல்பாகவே தேஜா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இயல்பாக கிடைச்சது. இதில் இன்னொரு பார்க்குறோம் என்னென்னா, அது பீகார்னு மட்டும் நம்ம சுருக்கிட முடியாது, ஒரு ஓவரால் ட்ரெண்டாகவே பார்க்குறோம். தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இப்போ பீகார்னு சொல்லிட்டு
இப்போ இந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ், அதாவது குடும்ப வாரிசு. வாரிசு அரசியல், அதாவது தலைவருடைய மகன் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற அந்த வாரிசு அதுக்கு எதிராக பீப்புள் வந்து மேண்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷனுக்கு இன்னொரு எலெக்ஷன் சொல்லிட்டு. ஆனால் தேர்வு செய்யக்கூடிய தலைவர்கள் வேற. இப்போ வாரிசு அரசியலுக்கு எதிராக தெலுங்கானாவில் தேர்வு செய்யப்பட்டவர் ஒரு காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டி. ஆனால் மகாராஷ்டிராவில் சிவசேனாக்கு அகேன்ஸ்டா ஏக்நாத் ஷிண்டே அப்படின்னு வர்றார். ஸோ இந்த தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களிலும் இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு நிலை வந்துகிட்டே இருக்கு. இது தொடரும் நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் நான் மாறுபடுறேன். வாரிசு அரசியல் என்ற காரணத்துக்காக அல்லது குடும்ப அரசியல் என்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் யாரையும் வெறுப்பார்கள் என்றோ ஏற்றுக்கொள்வார்களோ என்றில்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தில் தேஜஸ்வி யாதவ் இளைஞர் தான், ஆனால் அவர்கள் வேட்பாளர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. எல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்ட பழம்பெருச்சாளிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். காங்கிரஸில் அதே மாதிரி தான். காங்கிரஸினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சி போச்சு. அது தேஜா கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதா தள் அவங்களுக்கு 71 பேர் குறைச்சி கொடுத்துருக்காங்க போன வாட்டியோட. தலைவர் மட்டும்தான் தேஜஸ்வி இளைஞர், ஆனால் அங்கே உள்ளவர்கள் அப்படி இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், பாஜகவும் ஜேடியு ஐக்கிய ஜனதா தளத்துலேயும் வேட்பாளர்கள்லாம் புதுசு, யங், டைனமிக். உங்களுக்கு தெரியும், பாடகி அலி நகரில் ஒரு பாஜக வேட்பாளர், பிரபல பாடகி, அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கு, மைதிலி தாக்கூர் இல்லையா. இது பாஜக அதே மாதிரி பல மாநிலங்களை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இளம் தலைவர்களை தான். உதாரணத்துக்கு சஞ்சாலி முர்மு ஒடிசாவில், காஷ்மீரில் கூட ஒரு இளைஞரை தான் போட்டிக்கிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ இளைஞர்களுக்கு கொடுக்கும்போது சரி எனர்ஜெட்டிக்காக வேலை செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை. வாரிசு அரசியலை பொறுத்து நான் ஒரு சின்ன முரண்பாடு படுது. சிராக் பாஸ்வான் சென்ற முறை விட இந்த முறை 29 இடங்களா 19 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காருன்னா அவர் வாரிசு தானே. ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் தானே, அவரும் வாரிசு தானே. நம்ம வாரிசு என்பதனாலே ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லை, வாரிசு என்பதனாலே நிராகரித்தலும் இல்லை. இல்லை, ஆனால் லாலு குடும்பத்தில் மட்டும் இந்த வாட்டி எலெக்ஷனில் 3 வாரிசுகள். ஒன்று தேஜ் பிரதாப் தனி கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக போட்டிட்டாரு. அப்புறம் லாலுவோடைய மகள், அந்த சிறுநீரகம் கொடுத்த மகளும் ரோகிணி ஆச்சாரியா இப்போ அவங்க கட்சியிலேருந்து விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 3 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் அவங்க கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறாங்க, ஒருத்தர் தனியாக நிற்கிறாரு. ஆனால் லாலுவோடைய 3 வாரிசுகளையுமே பீகார் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு சூழல். தேஜஸ்வியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்ட் பின்தங்கி தான் ட்ரெயிலிங் 10,000 வாக்குகள் பின்தங்கி. முதல்ல ஒரு 5-6 கட்ட வாக்கு எண்ணிக்கும் போது பின்னடைவில் இருந்தாரு. இது என்னன்னா, நாம லாலு பிரசாத் மீதே மக்களுக்கு அதாவது எதிர்பார்ப்பு போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. அதனால அவங்க வாரிசுகள் என்பதனால அடிபட்டு போயிட்டாங்க. இது 3 பேர் குடும்ப சண்டைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த குடும்பமே சண்டை போட்டுருக்கு, மருமகன், மகன், அப்படி இருக்கு. இந்த கட்சி எப்படி ஒரே குடும்ப சண்டையாக இருக்குது. இதே சண்டை தாக்கரே இதுலேயும் உண்டு. உத்தவ் தாக்கரேக்கு பின்னடைவுக்கு என்ன காரணம்? குடும்ப பிரச்சனை. ராஜ் தாக்கரேக்கு உத்தவ் தாக்கரே எந்த ஒரு காரணம்? இது சரத்பவாரோடைய கட்சியிலும் கிட்டத்தட்ட அது இருக்கு. அதில் சுப்ரியா சுலே மட்டும் ஒரு நோன் ஃபேக்ட் லீடராக போகிறதுனால கொஞ்சம் இருக்கே தவிர எவ்வளோ காலம் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அது குடும்ப சண்டையும் ஒரு காரணமாக இருக்கும். வாரிசு அரசியல் என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா, சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனாக இல்லாவிட்டாலும் வெற்றி பெறுவார். பிகாஸ் யங், டைனமிக் லீடர், ஒரு பர்ஃபார்மிங் லீடர். யூனியன் கவர்மெண்ட்ல அவருக்கு மந்திரி பதவி நரேந்திர மோடி கொடுத்தாருன்னா காரணம் இல்லாமல் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு, அரசியல் திறமை இருக்கு. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா? திறமையற்ற ஒரு மக்கள் பணி செய்யாத வாரிசுகளை மக்கள் ஒதுக்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார், நிராகரிப்பார்கள். இது ஏற்றுக்கலாம், நிச்சயமா ஏற்றுக்கலாம். இது எல்லா காலத்திலையும். நாம் இன்னொரு கருத்து சொல்லணும். தமிழக முதலமைச்சர் அந்த கருணாநிதியின் மகன்கள் எத்தனையோ பேர் இருந்தால் கூட ஸ்டாலின் மட்டும்தான் நின்னார். அவருடைய அரசியல், இன்றைய அவரோட ஆட்சி முறையை பற்றி நம்ம விமர்சனம் இருந்தாலும் கூட
ஒரு கட்சிக்காக உழைத்தவர், பொதுமக்களுக்காக இருந்தவர் என்ற ஒரு அந்த இது இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது அவருக்கு கை கொடுத்தது. மற்றவர்களுக்கு மற்ற மகன்கள்லாம் ஒன்றும் பெரிய பாலிடிக்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. கனிமொழி பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். கனிமொழி நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிறுத்துவாங்களான்னு தெரியாது, வெற்றி பெறுவாங்க. ஆக வாரிசு அரசியல் அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த வாரிசு அரசியலை போல தமிழ்நாட்டில் ஏற்படுமான எனக்கு கேள்விக்குறி தான். ஒரே ஒரு தகவல் என்னுடைய பார்வை, சுத்தமாக என்னோட பார்வை, ஸ்டாலின் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் எப்படி நின்றாரோ அதே போல ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வருவாரா என்பது எனக்கு கேள்விக்குறி. காரணம் அரசியல் அனுபவம், பொது வாழ்க்கையில் அவர் ஆற்றுகிற பணி, மக்களோடு அவர்கள் வைத்திருக்கிற உறவு, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டெல்லாம் இருக்குது. அவர் எப்படி பேசுகிறாங்கன்னு ஸ்டாலின் நாகரிகமாக பேசுவார். பெரும்பாலும் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் இருக்கலாமே தவிர 90% வந்து நல்ல அரசியல் பேசுவார். பாஜகவை விமர்சனம் பண்ணுவார், எடப்பாடி பழனிசாமி அதிமுக விமர்சனம் பண்ணுவார், அது வேறு. ஆனால் வந்து பொது வெளியில் பார்த்திங்கன்னா அவர் கூடியவரை நாகரிக இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட பேச்சை வந்து உதயநிதி இன்று வரையில் கையாள. நாளை மாறினால் எப்படி இருக்கும் அது மக்கள் எப்படி இருப்பாங்க பார்ப்பாங்கன்ற ஒரு இருக்குது. ஆனால் ஸ்டாலின் அளவுக்கு உதயநிதி வெற்றி பெறுவாரான்னு தெரியல. அடுத்தது வந்து எல் ஃபேக்டர், அதாவது லேடிஸ் ஃபேக்டர். மகளிர் வாக்குகள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே பீகார் எலெக்ஷனுடைய இந்த போலிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 10% மேலே வந்து மகளிர் வந்து அந்த வாக்குகள் ஏறும் போதே மகளிருடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சாரசாரையாக பெண்கள் வந்து நிதிஷ்குமாருக்காக வாக்களித்து இருக்கிறார்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய போல்ஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வெறும் பீகார் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாநிலங்களையும் பெண்கள் எந்த தலைவர் அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் நம்ம தமிழகத்தில் கடந்த காலங்களில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாக பலமாக பெண்கள் இருந்தார்கள் அப்படின்னு. இப்போ வரப்போற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய இடத்தில் எந்த கட்சி இருக்கும், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து பெண்கள் வாக்குகளை ஈர்க்கக்கூடிய கட்சின்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் பெண்களுக்கான விடியல் பயணம், இந்த இலவச பேருந்து பயணம், இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை, இது ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் அதை வந்து முற்றிலும் நிராகரிக்க மாட்டேன். என்னோட பார்வை, நமக்கு அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் வேறு இருந்தாலும் இது எந்தளவுக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று பார்க்கணும். பெண்களுடைய எதிர்பார்ப்பில் நீங்கள் பீகாரை எடுத்துக்கிறேன். பீகாரில் மொத்த வாக்குப்பதிவு அதாவது 67% இல்லையா? ஆனால் இந்த முறை பெண்களோட வாக்குப்பதிவு மட்டும் அதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 71.6 வாக்கு சதவீதம் வந்து பெண்கள் வாக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா பெண்கள் அதிகமாக போட்டிருக்காங்க, ஆர்வத்தோடு போட்டிருக்காங்க. என்ன காரணம் நான் பார்க்குறது, ஒன்று அவர் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார், நடைமுறை கொண்டு வந்துட்டார். 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க தொழில் தொடங்குவதற்கு, மேலும் நிதி தருவதாகவும் கடன் தருவதாகவும் அறிவிக்கப்பட்டதாக நினைவு எனக்கு. ஸோ பெண்களுக்கு வந்து இவர் நம்பிக்கை ஓட்டுகிற வரையில் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, மிக மிக முக்கியமாக நான் கருதுவது மதுவிலக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக 5 வருஷம் நடத்தி காமிச்சிடார். என்டி ராமராவ் ஆட்சிக்கு வந்தபோது, முதல் முறையாக வந்தபோது மதுவிலக்கை அமல்படுத்துவேன்னாரு, எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி. அப்போது சொல்லும்போது ஒரு மதுவிலக்கை அமல்படுத்தினார் என்டி ராமராவ் வந்து ஆந்திர பிரதேசத்தில், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில் 80களில் அவர் முதல் முறையாக ஆட்சி அமைத்த போது அமல்படுத்தினார். ஆனால் நீண்ட காலம் நீடிக்கலை. அதுக்கு பிறகு அதாவது மதுவிலக்கு அமல்படுத்தி கள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அது அவரால் முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வர நீடிக்க முடியவில்லை. தமிழ்நாட்டிலே அது போயிடுச்சு அதோடு. ஆனால் இப்போ 5 வருஷம் ஃபுல் டேர்ம் முடிச்சிட்டாரு. இதில் மிக முக்கியமான புள்ளி விவரம் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. சாலை விபத்துகள் குறைஞ்சிருக்கு பீகாரில். கட்டமைப்பு வசதி இல்லை, போதிய கல்வி இல்லை, மருத்துவ சுகாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சாலை விபத்துகள் குறைஞ்சிருக்கு. மிக முக்கியமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் எனப்படும் வீட்டுக்குள் நடக்கிற வன்முறை இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கு. யார் மேலே? பெண்கள் மீது. கணவன்மார்கள் பெண்களை அடிக்கிற, துன்புறுத்துகிற, சித்திரவதை செய்கிற அதனுடைய விழுக்காடு குறைந்திருக்கு. அங்கே வந்து இந்த மதுவிலக்கு வந்து முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது. அது ஒரு நம்பிக்கை விட்டது. கள்ளச்சாராயம் இல்லாமல் இருக்காது.
கத்திரிக்காயை 1 கிலோ வாங்கினா 2 கத்திரிக்காய் சொத்தையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அது இருக்கும். ஆனால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒன்று. 3வது வந்து பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவரை வாக்குறுதிகள் வந்து மேடைதோறும் பிரச்சாரத்தின் போது பாஜகவும் சரி ஐக்கிய ஜனதா தளமும் செய்திருக்கிறது. அது கை கொடுத்துருக்குது அவர்களுக்கு. அந்த நம்பிக்கையை ஆர்ஜேடி காங்கிரஸ் வழங்கவில்லை. அவங்களும் சொன்னாங்க 30,000 சொன்னார் தேஜஸ்வி. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டார். பிஜேபி தாக்குதல், நிதிஷ்குமாரை தாக்குதல், இல்லைன்னா சென்ட்ரல் இந்த எஸ்ஐஆர் பற்றி விமர்சனம், அப்படி தான் போச்சு. ஆனால் அது பலன் கொடுக்கல, அவங்களுக்கு கை கொடுக்கல. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எஸ்ஐஆர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வைத்து மட்டுமே இந்த எலெக்ஷன் கேம்பெயினோட நரேட்டிவை ஒட்டு மொத்தமாக கட்டமைத்த ஒரு கட்சினா அது காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தியாக இருக்கிறார். ஸோ அவர் தான் வந்து ஹைட்ரோஜன் பாம், ஆட்டம் பாம் சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் விமர்சனங்களை இந்த எஸ்ஐஆர் பற்றியும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஞானேஷ்குமார் மீதும் தொடர்ச்சியாக வைத்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இப்போ தேர்தல் முடிவுகள் அதுக்கு அப்படியே வந்து மாறாக வந்திருக்கிறது. இது ஆக்சுவலி ஒரு நான் இஷ்யூவை ராகுல் எடுத்துட்டாரா, அதை அவர் கேட்ச் பண்ண தவறிட்டாரா? முழுக்க தவறான பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் இருக்குல்ல, அது ஏற்கனவே இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசினது தான். பல மாநிலங்கள் நடக்கும்போது எந்த கோளரும் கிடையாது. ஹரியானா நடந்து முடிஞ்சு வெற்றி பெற்ற பாஜக வெற்றி பெற்ற பிறகும் கூட இவ்வளவு காலம் கழிச்சு அவர் பேசினார். அவர் சொன்ன பல தரவுகளில் பற்றி உங்களுக்கு தெரியும். பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பற்றிய தகவல்லாம் ஊடகத்தில் வந்து அவருக்கு தரப்பட்ட தரவுகள் அவ்வளோ தவறாக இருக்குது. அதை நம்பி அவர் வெரிஃபை பண்ணாமல் பேசிட்டாரோன்னு தெரியல. ஆகையினால் அது வந்து தவறான அணுகுமுறை கையில் எடுக்கிறார். மாநில நலன் குறித்து பீகார் பிரச்சாரத்தில் எந்த கட்டத்திலும் ராகுல் காந்தி பேசியதாக தகவல் இல்லை. அப்படின்னா பீகார் மாநில மக்களின் நலன் மீது காங்கிரஸுக்கு அக்கறை இல்லை என்பதாக மக்கள் புரிந்து கொண்டு இருப்பார். நிச்சயமாக எங்களை பற்றி ஒன்றும் பேசலை. தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி வந்தால் தமிழ்நாட்டை பற்றி 4 வார்த்தை பேசுவார், திருக்குறள் பேசுவார், அதை இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். பட் தமிழ்நாட்டை பற்றி ஒரு புரிதலோடு பேசுகிறார். ராகுல் காந்தி இப்படி பேசலை என்று ஊடகங்கள் சொல்கிறது. அப்போது அதெல்லாம் வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இல்லை. அதெல்லாம் தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் பணி பயனுள்ளது என்பதற்கு ஒரு உதாரணம் பீகார் தேர்தல் முடிவு. எந்த வாக்கும் திருடு போல, வாக்குகள் திருடு போச்சுன்னா அந்த பலன் வந்து அப்போ அதாவது காங்கிரஸ் ஆர்ஜேடி வாக்குகள் பறிபோய்விட்டன, திருடு போய்விட்டன அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சிருக்கணுமில்ல, குறையவும் இல்லை. டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 109 தொகுதிகளில் டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 20,000 வாக்குகள், ஒரு 34 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 5,000 வாக்குகள், அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸே இருக்குது வெற்றி. அப்போது எதிர்க்கட்சி கூட்டணிகளின் வாக்குகள் பெரிய அளவுக்கு சென்ற முறை பெற்றதில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, குறையலை. அப்போ இவங்க வாக்கு திருடு போகலன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அந்த டிஃபரன்ஸை தான் திருடுன்னு சொல்கிறாங்களோ தெரியாது. அப்படி இருந்தாலும் லாஜிக் வராது. ஏன்னா இவங்க சொன்னது 65 லட்சம், டிஃபரன்ஸ் அவ்வளோ இல்லை. அப்போது அந்த டிஃப்ரென்ஸு விடவும் கூட இருந்து பயன் இல்லை. அப்போ பயன் யாருக்கு இல்லை? போலி வாக்காளர்களுக்கு இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ். இன்னொன்று 65 லட்சம் வாக்குகளை எடுத்துட்டாங்க, ஏற்கனவே இருக்கவங்களுடைய 65 லட்சம் வாக்கை பறித்தாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் கூட நடந்திருக்காது. 65 லட்சத்துல பேர் ஒரு 1000 பேர் வந்திருக்க மாட்டாங்களா? கோர்ட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லை, காணொலியில் பார்த்தோம். அந்த காணொலி பற்றி எனக்கு நம்பகத்தன்மை தெரியாது. ஆனால் சரியில்லாமல் பொய்ன்னு சொல்ல முடியாது. பல பேர் வங்கதேசத்துக்கு திரும்பி போனாங்கன்னு தகவல் பார்த்தோம். அப்போது என்ன தெரியுது? வந்தவங்கெல்லாம் ஓட்டு இழந்துட்டாங்க. ஆதார் அட்டைகளை குப்பையாக போட்ட காணொலிகள்லாம் பத்திரிகையிலும் ஊடகங்களையும் வந்தது. அப்போது அவங்கெல்லாம் போலிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
இதே நிலை தான் தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ காங்கிரஸ் பீகாரில் செய்த கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் திமுக தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எஸ்ஐஆரை வைத்து எஸ்ஐஆர் முதலமைச்சர் எவ்வளோ கடுமையான விமர்சனம் வைத்தார். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க, தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கிட்டத்தட்ட வாங்கப்பட்ட ஒரு முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எஸ்ஐஆரை வைத்து அவங்க எடுக்கிறாங்க. இப்போ திமுக இதற்கு பிறகு எஸ்ஐஆரை கைவிடும் நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கூர்மைப்படுத்தும் நினைக்கிறீங்களா? அரசியலுக்காக கூர்மைப்படுத்துவார்கள். அரசியல் சரியான யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் கூர்மைப்படுத்த மாட்டார்கள். அதுதான் விஷயம். இப்போ இங்கே கலைஞர் இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? கலைஞர் சாதுரியமாக செயல்படுவார். அவர் யதார்த்தத்தை மீறி எந்த அரசியலும் நடத்தியதில்லை. கலைஞர் கருணாநிதி பொறுத்தவர்கள் மிகப்பெரிய தேசிய அளவில் சக்தி வாய்ந்தவர்களெல்லாம் எதிர்த்து அவர் களம் கண்டு நின்றதுக்கு காரணமே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் செயல்படுவார். அது நாம் அந்த கலைஞர் தான் என்ன பண்ணுவார்னு. ஆனால் இப்போ வாக்காளர் பிரச்சனை பற்றி சொல்லும்போது பீகாரில் மெயின் ப்ராப்ளம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்ற ஒரு புகார், இரட்டை குடியுரிமை இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இரட்டை வாக்குகள் இருக்குன்னா அதெல்லாம் எலிமினேட் ஆகும். ஒன்று, இறந்தவர்கள் தேவையில்லாமல் பேர் இருந்தால் அதுவும் எலிமினேட் ஆகிடும், நீக்கப்படும். மற்றவர்கள் வெளி புலம்பெயர்ந்து வந்தவர்கள்லாம் பெரிய அளவுக்கு இங்கே வெளிநாட்டவர்கள் இங்கே இருக்க வாய்ப்பில்லை. அதெல்லாம் நமக்கு எஞ்சி போன இலங்கை அகதிகள் அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு அதெல்லாம் குடியுரிமை இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு போடலாங்கிற மாதிரி வந்தாச்சு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல் அது ஏற்படுத்தாது. எஸ்ஏஆருக்கு பெரிய பலு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். மாநில தேர்தல் தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்கிறாங்கன்னா, படிவங்களை அரசியல் கட்சிகள்னா திமுக, காங்கிரஸ், அதோட கூட்டணி கட்சிகள் உட்பட இன்னும் சொல்லுவாங்க அவங்க இருக்காங்க பிரதானமாக, நீங்களே படிவங்களை வாங்குங்க, வாக்காளர் கொண்டு போங்க, ஃபில்லப் பண்ணுங்க, சரி பார்த்துருங்க, கொண்டு வந்து கொடுங்க. சொன்னது யார்? தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியாக மாநிலத்தில் இருக்கிற தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நாளேடுகளில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசியல் கட்சிகளை தவிர்த்துட்டு இவங்க ஒன்றும் பண்ணலை, டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ இவங்களே செயல்பட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் வாக்கு திருட்டு நடப்பதற்கோ அல்லது இவர்கள் சொல்கிற மாதிரி வாக்கு களவு திருட்டு மோசடி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அதையும் மீறி வாக்கு திருட்டு என்றால் நீங்கள் தானே இருந்தீங்கன்னு கேட்கலாம். திமுக தோழர்களே நீங்கள் இருந்தீங்க. இப்போது விஜய் நேற்று இதெல்லாம் பேசியிருக்கேன். அது சொல்வது லாஜிக்கான்னு தெரியல. பாஜக திமுக ஓட்டு திருட்டு நடந்துக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த அரசியல் பேச விரும்பலை. ஆனால் என்னன்னா யதார்த்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்கூடாக வாக்காளர் படிவத்தை நிரப்புவதற்கான படிவத்தை திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து வீடு வீடாக கொடுத்த சம்பவங்கள் எனக்கு தெரியும். கண்கூட நான் பார்த்துருக்கேன். ஆகையினால ஒருவர் திமுக அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக விடுமா? இல்லை அதிமுக திருட்டுத்தனம் பண்ணாலோ பாஜக திருட்டுத்தனம் பண்ணாலோ திமுக விடுமா? விடாது. இல்லை, எல்லாருமே களத்தில் இருக்க யதார்த்தங்கள் இவர்களுக்கு புரிந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை இன்னும் சில காலம் கழித்து தான் இந்த நிலைமை வேறு டைரக்ஷனில் போச்சுன்னா தேர்தல் நெருங்க சூழ்நிலைகள் மாறும். எஸ்ஐஆர் பற்றி ஒரு பெரிய புரிதல் வராது. எஸ்ஐஆர் பற்றி சொன்னால் இங்கே எடுபடாதுன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒரு தகவலை பார்த்தேன். கேரளத்தில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட ஒரு அரசு பணியாளர் தற்கொலை செய்து கொண்டு அனீஷ்னு ஒருத்தர். அதையொட்டி இன்றைக்கு சில கிராம அலுவலர்கள் சில பேர்லாம் நாளை முதல் எஸ்ஐஆர் பணி புறக்கணிப்பதாக செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி எப்படியோ தெரியாது. ஆனால் அதற்கு தலைமை தேர்தல் ஆணையர் தான் காரணம்னு சொல்வது அபத்தம். கேரளாவில் மாநில உள்ளாட்சி தேர்தல் பணி தொடர்பான எஸ்ஐஆர் இருக்குல்ல, அது நடத்துது தான். மாநில உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தலைமை தேர்தல் ஆணையர் அல்ல, மாநில தலைமை தேர்தல் ஆணையர். அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் அவங்க தான் உள்ளாட்சி தேர்தல் பொறுப்பாளர். அது ஒரு பக்கம். நேஷனல் லெவலில் நடத்துகிறது பற்றி புகார் சொன்னாங்கன்னா அந்த பணியில் ஈடுபடுவோர் அரசு பணியாளர்களாக. அந்த அரசு பணியாளர்கள் மேபி என்னை பொறுத்தவரை ஒன்று அவங்களுக்கு ஊதியம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், கால அவகாசம் இல்லைன்னு சொல்லலாம், இது ஒரு காரணம்.
மூன்றாவது பணி நேரம், சாட்டர்டே சண்டே கூட எங்களுக்கு ஓய்வு இல்லாமல் வேலை வாங்குறாங்கன்னு இருக்கலாம். இதெல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே வேலை வாங்குறது பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் சாட்டர்டே சண்டே வேலை செய்கிறீங்களா, அதுக்கு உண்டான சிறப்பு படிகளை கொடுத்துரும். பின்னாடி நீங்கள் அந்த வீக்லி ஆஃப் அந்த மாதிரி ஆஃப் எடுத்துக்கலாம். அந்த நடைமுறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இல்லை. அப்படி ஒரு சிக்கல் இருந்தால் கம்யூனிஸ்டுகள் தானே முதல்ல கேள்வி எழுப்பியிருப்பாங்க. செய்யலை. ஆக இதுவரையில் செய்யலை. நாளைக்கு கூட்டணிக்காக ஏதாவது பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆக எஸ்ஏஆரில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை உள்ளூர் அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் அளவிலே கூட தீர்த்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்க மாவட்ட ஆட்சியர்கள் கீழே தான் வர்றாங்க. இந்த மாவட்ட ஆட்சியர்கள், தாசில்தார்கள், கிராம அலுவலர்கள், வட்டாட்சியர்கள் யாராக இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்காங்க. ஆகையினால இந்த பிரச்சனையை அவர்களே மாநில அளவில் தீர்த்துக்கொள்ளலாம். இதுக்கு வந்து ஞானேஸ்வரலாம் தேவையில்லை. அர்ச்சனா பட்நாயக் சில சிஸ்டத்தை மாற்றி ஏதாவது பண்ணலாம் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து மாவட்ட ஆட்சியர்கள் அந்த உங்களுக்கு என்ன குறை, சரி இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது எல்லாத்தையும் விட வாக்காளர்கள் பட்டியல் நீக்கம் சேர்த்தல் என்பது நடைமுறைகள் எல்லாமே ஜனவரி வரையில் அவகாசம் இருப்பதாக நான் இருக்கிறேன். நேற்று எனக்கு களப்பணியில் வந்த சில பேரிடம் கேட்டேன். நான் ஊரில் இல்லை, திடீர்னு ஃபாரின் போயிட்டேன், 6 மாதம் என் பையன் அமெரிக்காவில் இருக்கா, நான் போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். இல்லை சார் நமக்கு அவகாசம் இருக்குது, ஜனவரி வரையில் இருக்குது, ஆன்லைனில் செய்வதற்கும் வழி இருக்குது எல்லாம் சொன்னாங்க. அதனால் இவ்வளோ வசதிகள் இருக்கும்போது எஸ்ஐஆரில் பெரிய அளவுக்கு வாக்குகள் பறிபோகும் என்று நான் நம்பவில்லை. கள்ள வாக்குகள் பறிபோயிடும். இறந்தவர்கள் வாக்கு, எங்கள் தாத்தா ஓட்டு போட முடியாது, எங்கள் அப்பா ஓட்டு போடுவேன், ஏன்னா அவங்கள இல்லை, அதெல்லாம் நடக்காது. அதே மாதிரி எனக்கு 2 வீடு 2-3 ஊரில் மாறி மாறி வந்தேன்னா 2-3 இடத்துல வாக்காளர் சீட்டு எனக்கு இருந்ததுன்னா, அந்த ஐடி கார்டு இருந்தேன்னா என்னால் ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும், இன்னொருத்தில் ஓட்டு. ஸோ 2 வீடு வச்சுருக்கவங்களாம் ஓட்டு போட முடியாதுங்கிறீங்க? 2 வீடு இல்லை சார், அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல தான் வாக்கு இருந்து ஆகணும். ஓகே, இந்த இடம் தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லையுமே நீக்கிடுவாங்க, ஒன்று இருக்கும், அங்கே போய் ஓட்டு போடுங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆகையினால் பெரிய அளவுக்கு குளறுபடிகளோ குழப்பமாக நேர்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஏதாவது குளறுபடிகளோ குழப்பமாக நேர்ந்தாலும் அதுக்கு அரசியல் கட்சிகளே பொறுப்புன்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஓகே, ஏன்னா அவங்க களத்தில் இருக்காங்க. நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.